அனைவருக்கும் வணக்கம். இன்று மே 5ஆம் தேதி திங்கட்கிழமை இந்து தமிழ் நாளிதழோட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க போகிறோம். தலைப்பு செய்தி என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்தியா பாகிஸ்தான் பதற்றத்துக்கு இடையே விமானப்படை தளபதியுடன் பிரதமர் மோடி ஆலோசனை அப்படிங்கிற செய்தியை கொடுத்துருக்காங்க. இதில் வந்து விமானப்படை தளபதியோட பேர் பாருங்கள், மார்ஷல் ஏபி சிங். அவர் தான் வந்து இப்போது விமானப்படை தளபதி ஏர் மார்ஷலாக இருக்கார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஏபி சிங். இதில் இன்னொரு செய்தி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், பாகிஸ்தான் ஆயுதங்கள் 4 நாட்களிலே தீர்ந்து விடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முழு இது பலத்தோட போரிட்டோம் அப்படின்னா பாகிஸ்தானோட ஆயுதங்கள் 4 நாட்களில் தீர்ந்து விடும் அப்படிங்கிற செய்தி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக சிங்கப்பூரில் எலெக்ஷன் நடந்திருக்கு. அதில் வந்து தேர்தலில் லாரன்ஸ் வோங் அப்படிங்கிறவர் வெற்றி பெற்றிருக்காரு. அதற்கு வந்து பிரதமரும் முதல்வரும் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக வீடுகளுக்கு பார்த்திங்கன்னா குழாய்கள் மூலம் இயற்கை எரிவாயு விநியோகம் செய்யும் திட்டத்தில் இதுவரைக்கும் 1.49 லட்சம் பேர் வந்து பதிவு செய்துள்ளனர். எண்ணெய் நிறுவன அதிகாரிகள் தகவல் தெரிவிச்சிருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த திட்டத்தோட நோக்கம் என்னென்னா, வரும் 2032ஆம் ஆண்டுக்குள் அனைத்து வீடுகளுக்கும் குழாய் வழி தடம் மூலம் எரிவாயு விநியோகம் செய்யப்படும் என எண்ணெய் நிறுவன அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. இதில் 2 அளவு முறைகள் கொடுத்துருக்காங்க. வீடுகளுக்கு பார்த்திங்கன்னா 14.20 கிலோ எடையிலும், வணிக பயன்பாட்டுக்கு 19 கிலோ எடையிலும் எல்பிஜி சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகம் செய்யப்படுகின்றன. இதில் நமக்கு வந்து 2032க்குள்ளே, அதாவது குழாய்கள் மூலம் வந்து எரிவாயு வழங்கும் திட்டம் வந்து எந்த ஆண்டுக்குள்ளே அனைத்து வீடுகளுக்கும் வழங்க அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளது அப்படின்னா 2032 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே ஒரு இது கொடுத்துருக்காங்க, இந்த வாகனங்களுக்கு சிஎன்ஜி எனப்படும் அழுத்தப்பட்ட இயற்கை எரிவாயுவாகவும், வீடுகளுக்கு பிஎன்ஜி எனப்படும் குழாய் வழி தடத்தில் இயற்கை எரிவாயுவாகவும் விநியோகம் செய்யப்படுகிறது. இந்த நிறைய இப்போ புதுசாக விடப்பட்ட பஸ்ஸு ஆட்டோக்கள்லாம் பார்த்திங்கன்னா சிஎன்ஜி அப்படிங்கிற வார்த்தைகளை போட்டிருப்பாங்க. ஸோ அந்த சிஎன்ஜி அப்படிங்கிறது கம்பைன்டு நேச்சுரல் கேஸ் அப்படிங்கிறது தான் சிஎன்ஜி அப்படிங்கிறது. கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ் அப்படிங்கிறது சிஎன்ஜி அப்படின்னா அழுத்தப்பட்ட இயற்கை எரிவாயுவாகவும், இது வாகனங்களுக்கு, வீடுகளுக்கு பார்த்திங்கன்னா பிஎன்ஜி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிஎன்ஜி எனப்படுவது குழாய் வழி திட்டத்தில் இயற்கையாகவும் எரிவாயுவாகவும் விநியோகம் செய்யப்படுகிறது அப்படிங்கிற செய்தி கொடுத்துருக்காங்க. சிஎன்ஜிக்கு அப்ரிவேஷனே ஒரு எக்ஸாம்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், ஒருத்தர் வந்து 61 வயதில் நீட்டு எக்ஸாம் எழுதியிருக்காரு. எக்ஸாம் எழுதிட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா, வருங்கால தலைமுறைகள் வந்து மனம் உடையக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இவர் வந்து அந்த பாரம்பரிய முறையில் சித்தா இது படிச்சிருக்காரு. இப்போ சித்தா டாக்டராக இருந்துட்டு எம்பிபிஎஸ்ஸை படிக்கணுங்கிற ஆசையில் வந்து நீட் எக்ஸாம் எழுதியிருக்காரு. ஸோ இதுக்கு வந்து ஏஜ் எலிஜிபிலிட்டி கிடையாது அப்படிங்கிறதுனால இவர் வந்து தன்னம்பிக்கையோடு எழுதியிருக்காரு. ஸோ எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு இவர் வந்து ஒரு முன்னுதாரணமாக நான் இருக்கார் அப்படிங்கிறத இந்த செய்தி மூலமாக நமக்கு சொல்ல வராங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, பூந்தமல்லி ஓட்டுநர் இல்லாத 3 மெட்ரோ ரயில்கள் பலவித சோதனைக்கு உட்படுகிறது அப்படிங்கிற செய்தி கொடுத்துருக்காங்க. அப்போ ஆளில்லா மெட்ரோ ரயில் வந்து, அதாவது ஓட்டுநர் இல்லாத மெட்ரோ ரயிலை வந்து சோதனை ஓட்டு நடத்திட்டு இருக்காங்க. ஸோ அது தொடங்கும்போது ஒரு இன்னாக்ரேஷனோடு தொடங்குவாங்க. ஸோ அது சார்ந்து நமக்கு மெட்ரோ சார்ந்து வந்து வளர்ச்சி நிர்வாகத்தில் கேள்விகள் கேட்கப்படுறதுனால அது சம்மந்தமாக கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது. இந்த நிலைமையில் பூந்தமல்லி, ஆந்திராவிலேருந்து பூந்தமல்லிக்கு அந்த இதை கொண்டு வந்து சோதனை பண்ணியிருக்காங்க. அடுத்ததான் சாதிவாரி கணக்கெடுப்பு பற்றி ஆர்டிக்கல் கொடுத்துருந்தாங்க. இந்த கணக்கெடுப்பில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பாருங்கள். ஒருவரோட வயது, பாலினம், ஊர், மதம், மொழி, தொழில், வருமானம் உள்ளிட்ட அடிப்படை தகவல்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பு மூலம் 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பதிவு செய்யப்படுகின்றன. அதே மாதிரி 1881 to 1931 வரைக்கும் நடத்தப்பட்ட கணக்கெடுப்புகளில் அனைத்து சாதிகள் குறித்த தகவல்களும் அடையாளம் கண்டு பதிவு செய்யப்பட்டன. விடுதலை பெற்ற நாளில் நடத்தப்பட்ட முதல் கணக்கெடுப்பில் இருந்தே பட்டியல் சாதி மற்றும் பழங்குடியினர் தவிர சாதிகள் குறித்த தகவல்கள் தவிர்க்கப்பட்டன. கடைசியாக 2011 காங்கிரஸ் வெற்றி பெற்ற ஆட்சியில் நடைபெற்ற மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது சமூக பொருளாதார ஆய்வு நடத்தப்பட்டாலும் முடிவுகள் வெளியிடப்படலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 1881 to 1931 உங்களுக்கு நல்லாவே தெரியும். மக்கள் தொகை கணக்கெடுப்புங்கிறது 1872 முதல் மக்கள் தொகை கணக்கெடுத்திருப்பாங்க. 1881 தான் முறையான மக்கள் தொகை கணக்கெடுப்புன்னு ஒன்று எடுத்திருப்பாங்க. ஸோ அதுலேருந்து 1931 வரைக்குமே வந்து அனைத்து சாதிகளோட பெயரையும் வந்து குறித்த தகவல்களும் அடையாளம் கண்டு பிரிட்டிஷார் வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்க.
அதில் என்னென்னா இந்த 31க்கு அப்புறம் என்ன அப்படின்னா இந்த 2ஆம் உலகப் போர் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து இந்த 41ல் கணக்கெடுப்பு எடுத்துருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம 47 சுதந்திரம் வாங்கிடும். அதுக்கப்புறம் 51ல் தான் அதுக்கு அடுத்த கணக்கெடுப்பு நடத்திருப்பாங்க. ஸோ அந்த வகையில் 51ல் எடுக்கும்போது என்ன ஆயிருக்கும் அப்படின்னா பட்டியல் மற்றும் பழங்குடியின சாதிகள் மற்ற அதாவது இந்த அதுக்கு இதில் உள்ள அந்த அதாவது புள்ளி விவரங்கள் இப்போ பட்டியல் சாதி அப்படின்னு பார்க்கும்போது அதுலேயும் நிறைய பிரிவுகள் இருக்குங்களா, அது சம்மந்தமான அந்த டேட்டா எதுவுமே வெளியிடலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தான் 2011லையும் சமூக பொருளாதார ஆய்வும் நடத்தியிருக்காங்க. அதோட ஆய்வும் வெளியிடப்படவில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து கல்வி. இங்கே பாருங்கள், இதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னா கல்வி வேலைவாய்ப்புகளிலும் இடஒதுக்கீடு வழங்குவது அனைத்து சாதியினருக்கும் பாரபட்சமின்றி பலனளிக்க வேண்டுமெனில் ஒவ்வொரு சாதியினரின் எண்ணிக்கை குறித்த துல்லியமான தரவு அவசியமானது. தங்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப இடஒதுக்கீடு வழங்கப்படவில்லை என பல்வேறு சாதியினர் முறையிட்டு வருகின்றனர். மக்கள் தொகையில் அவர்களின் விகிதம் உண்மையில் எவ்வளவு என்பது தெளிவாக அறியப்படாத நிலையிலே தொடர்கிறது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதெல்லாம் எடுத்தால் இதில் வந்து சரிசமமாக இதாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ கல்வி வேலைவாய்ப்பு அப்படிங்கிறதுல தான் முக்கியமாக இந்த இடஒதுக்கீடு ஃபாலோ பண்ணுறாங்க. இடஒதுக்கீடு அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு டாப்பிக்காகவே இருக்கிறதுனால அது சார்ந்த கேள்விகளும் கேட்டுட்டு வர்றதுனால நாம் இந்த செய்தியை வந்து உற்று நோக்க வேண்டியது ரொம்பவே முக்கியமாக இருக்குது. அடுத்ததாக பாருங்கள், மத்தியிலும் மாநிலங்களிலும் பொறுப்பு வகிக்கும் கட்சிகள் மேற்கொள்ளும் பெரும்பாலான நடவடிக்கைகள் தேர்தல் அரசியல் கணக்கில் உள்ளடக்கியதாக இருக்கும் என்பதை யாரும் மறுக்க முடியாது. அந்த நடவடிக்கைகள் மக்களுக்கு பலன் அளிக்கின்றனவா என்பதை அரசு நிலையான ஆதரவை பெற்றுத்தரும். சாதிவாரி கணக்கெடுப்பு அறிவித்துள்ளதோடு அதற்கு அனைத்து தரப்பிலும் தயார்படுத்துதலும் கணக்கெடுப்பை நேர்த்தியாக செய்து முடிப்பதிலும் மத்திய அரசு தன் பொறுப்பை வெளிப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா மத்திய மாநில அரசுகள் ரெண்டுமே பார்த்திங்கன்னா அந்த கணக்கெடுப்பு மூலமாக அரசியல் ஆதாயம் அடைவாங்க. ஆனாலும் அதனாலேயும் மக்கள் பலன் பெறுறாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் முக்கியமான கருத்தாக இருக்குது. இது போக அந்த அறிவிப்பு மட்டும் இல்லாமல் அதை நல்லபடியாக செயல்படுத்தி முடிக்கணுங்கிற பொறுப்பு வந்து மத்திய அரசுக்கு இருக்குது அப்படிங்கிற செய்தியும் சொல்ல வராங்க. ஸோ இது சார்ந்த டெய்லி இனிமேல் அதாவது இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு சார்ந்தும் அது போக இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு சார்ந்தும் டெய்லியுமே அப்டேட் வந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பார்க்குறது ரொம்பவே நல்லது. ரோசெட்டா என்று அழைக்கப்படும் விண்கலம் வந்து 2004 பார்த்தீங்கன்னா அரியானா 5 என்ற ராக்கெட் மூலம் பிரெஞ்சு கயானாவில் இருந்து விண்ணில் செலுத்தப்பட்டது. 10 ஆண்டுகள் பயணித்து அது 2014ஆம் ஆண்டு கரியுமோ கெராசிமென்கோ என்ற வால் நட்சத்திரத்தின் மீது இறங்கும் என திட்டமிட்டப்பட்டது. ஆனால் செவ்வாய் கிரகத்தின் ஈர்ப்பு சக்தியால் அது தனது பாதையை மாற்றிக்கொண்டு செவ்வாயை கடந்து சென்றது அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு இலக்கை நிர்ணயிச்சிருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாயோட ஈர்ப்பு சக்தியால் அது வந்து திசை மாறி போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து இந்த விண்கலத்தோட பேர் பார்த்திங்கன்னா ரோசெட்டா அப்படிங்கிறது இந்த விண்கலம் 2006 வந்து அரியானா 5 என்ற ராக்கெட் மூலமாக பிரெஞ்சு கயானாலேருந்து செலுத்தப்பட்டிருக்கு. இது வந்து அவங்க துல்லிய இலக்கை தாண்டி போகிறது அப்படிங்கும்போது அவங்களோட மிஷன் வந்து ஃபெயில்டு அப்படிங்கிற மாதிரி தான் வரும். ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டோட திட்டங்கள் கொடுத்துருக்காங்க. தமிழகத்தில் முதல்வர் ஸ்டாலின் ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் பிற மாநிலங்களுக்கு வழிகாட்டுகின்றன அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன இருக்குது அப்படின்னா அதிமுக்கியத்துவமான இந்த காலை உணவு திட்டம், இல்லம் தேடி மருத்துவம் திட்டம் ஆகியவை அயல் நாடுகளிலும் ஐநா சபையினாலும் பாராட்டி வரவேற்கப்படுகின்றன. இப்போ இந்த மாதிரி வந்து மற்ற திட்டங்களை காட்டிலும் இது வந்து ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது வந்து அதிகபட்சமாக கேள்வியாக எதிர்பார்க்கப்படலாம். அப்போ இது சார்ந்த தகவல்களை இதை வந்து நம்மளுக்கு வந்து க்ளூவாக கொடுத்துட்டாங்க. இது சார்ந்த தகவல்களை தேடி படிச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. அப்போ மெயினாக ஒரு திட்டம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மெயினாக அந்த வருடம் என்ன, அதோட நோக்கம் என்ன, அதில் விரிவாக்கம் எதாவது பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத மட்டும் மெயினாக பார்த்துக்கலாம். அப்போ காலை உணவு திட்டமும் இல்லம் தேடி மருத்துவம் திட்டமும் வரும் தேர்வுகளில் அதிகபட்சமாக எதிர்பார்க்கலாம். அதில் நம்ம ஃபஸ்ட்டே குரூப் 1 வர்றதுனால அதில் திட்டம் சார்ந்து நிறைய வரும். ஸோ அதோட ரிஃப்ளெக்ஷன் குரூப் 4லையும் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக பாருங்கள், புதுடெல்லியில் வந்து 2024 நவம்பர் 30ஆம் தேதி அன்று நடைபெற்ற இந்திய வர்த்தக மற்றும் தொழில் கூட்டமைப்பு சார்பில் ஃபிக்கி டர்ப் அப்படிங்கிற 2024 14வது சர்வதேச விளையாட்டு கருத்தரங்கில் 2024ஆம் ஆண்டுக்கான இந்திய விளையாட்டு விருதுகள் வழங்கும் விழாவில் விளையாட்டுகளை ஊக்குவிக்கும் சிறந்த மாநிலமாக தமிழ்நாடு தேர்வு செய்யப்பட்டுள்ளது. சிம்பிளாக முடிச்சிடலாம். 2024ஆம் ஆண்டு
இந்தியாவில் பார்த்தீங்கன்னா விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்கும் சிறந்த மாநிலமாக தேர்வு செய்யப்பட்ட மாநிலம் எதுனா தமிழ்நாடு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக மாற்றுத்திறனாளிகளுக்கு சிறப்பாக சேவை புரிந்த முதல் மாநிலமாக தேர்வு செய்யப்பட்டு மத்திய அரசால் 2021 டிசம்பர் 6ஆம் தேதி அன்று மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரம் அளித்தல் துறை 2021ஆம் ஆண்டு டிசம்பர் 8ஆம் தேதி மாற்றுத்திறனாளிகள் உரிமை ஏற்றத்திற்காகவும் வழங்கப்பட்ட விருதுகள் தமிழகத்தின் பெருமை சார்கின்றன. இந்த டிசம்பர் 3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 3 தான் அந்த மாற்றுத்திறனாளிகள் தினமாக கொண்டாடப்படும். ஸோ அவங்க சார்ந்து அவங்களுக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதையிலும் அவங்களுக்கு வந்து உதவி செய்யும் நோக்கிலையும் அந்த தினம் கொண்டாடப்படுது. இந்த தினத்தை முன்னிட்டு தான் இந்த பாராட்டு நடந்திருக்கு. என்ன அப்படின்னா இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா அந்த 2021ஆம் ஆண்டில் மாற்றுத்திறனாளிகளுக்கு சிறப்பாக சேவை புரிந்த முதல் மாநிலமாக தேர்வு செய்யப்பட்டது நம்ம தமிழ்நாடு தான். ஸோ அந்த விருதையும் வாங்கியிருக்காங்க அந்த டைமில் அப்படிங்கிறத மேற்கோள் காட்டியிருக்காங்க. ஸோ 2021ஆம் ஆண்டுக்கான இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறந்த சேவை புரிந்த மாநிலமாக தமிழ்நாடு தேர்வு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக பாருங்கள், இந்திய அளவில் தேர்வு செய்யப்பட்ட 112 மாவட்டங்களில் ஒன்றாக குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை மேம்பாட்டுக்காக விருதுநகர் மாவட்டத்தின் சிறந்த பங்களிப்புக்கு 2022 ஜூலை 1ஆம் தேதி அன்று வழங்கப்பட்ட தேசிய அளவிலான முதல் பரிசு, அதாவது சுகாதாரத்துக்கான மதிப்பீட்டில் தேசிய அளவில் 3வது இடம் பெற்றதற்காக 2021 அதெல்லாம் விட்டுருங்க. இதில் மெயினாக என்னென்னா இந்த இந்திய அளவில் தேர்வு செய்யப்பட்ட 112 மாநிலங்கள். இப்போ ஸ்மார்ட் சிட்டி அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. ஸ்மார்ட் சிட்டி அப்படின்னா இந்தியாவிலேயே 100 மாவட்டங்களை தேர்வு செய்யப்பட்டு அதில் வந்து 100 மாநகராட்சிகளை தேர்வு செஞ்சு அந்த மாநகராட்சிகளை டெவலப் பண்ணாங்க. அதே மாதிரி இந்தியாவில் ஒரு வணிகம் சார்ந்து சிறு குறு வணிகம் சார்ந்து ஒரு 112 மாவட்டங்களை தேர்வு பண்ணும்போது அதில் விருதுநகரையும் ஒன்றா வந்து தேர்வு பண்ணி அதன் மூலமாக பார்த்திங்கன்னா விருதுநகர் வந்து அதில் சிறந்த மாவட்டமாக தேர்வு செய்யப்பட்டிருக்கு. சிறந்த பங்களிப்பு, அதாவது குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கான சிறந்த பங்களிப்புக்காக இந்த விருதுநகர் மாவட்டம் தேர்வு செய்யப்பட்டு அதுக்கு வந்து தேசிய அளவில் முதல் பரிசு வழங்கியிருக்காங்க. 2022 ஜூலை 1 தேசிய அளவில் முதல் பரிசு வழங்கியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா சுகாதாரத்துக்கான மதிப்பீட்டில் பார்த்திங்கன்னா தேசிய அளவில் 3ஆம் இடம் பெற்றதுக்காக 2022 விருது வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கடந்து வந்த பாதை அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் மேற்கோள் காட்டியிருக்காங்க. ஸோ அரசியல் சார்ந்து நிறைய செய்திகள் வந்தாலும் நம்ம வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம மேற்கோள் பார்க்குறது ரொம்பவே நல்லது. ஸோ இது பார்க்குறது மூலமாக நம்மளுக்கு சில விஷயங்கள் மெயினாக நம்மளுக்கு திட்டம் பார்த்தோன்னா காலை உணவு திட்டம், இல்லம் தேடி கல்வி திட்டம், அடுத்து பார்த்தோன்னா விளையாட்டை ஊக்குவிக்கும் சிறந்த மாநிலமாக 2024 தமிழ்நாடு தேர்வு செய்யப்பட்டிருக்கு. அடுத்து மாற்றுத்திறனாளிகளுக்காக 2021 விருது வாங்கியிருக்கோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா சிறு குறு அந்த நடுத்தர தொழில் நிறுவனங்களில் விருதுநகர் மாவட்டம் வந்து 2022 முதல் மாவட்டமாக தேர்வு செய்யப்பட்டிருக்கு. தேசிய சுகாதார குறியீட்டில் 2022 தேசிய அளவில் 3ஆம் இடம் பிடிச்சிருக்கோம். சுகாதார குறியீட்டில் சுகாதாரத்தில் பொறுத்தவரை நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் நல்லாவே இருக்கும் அப்படிங்கிறதுனால 2022 வந்து 3வது பரிசை பெற்றிருக்காங்க. அடுத்து வந்து இங்கே ஒரு இஷ்யூ என்னென்னா மத்திய அரசு திட்டத்தில் நடக்கும் முறைகேடுகளே பொதுமக்கள் கீழ்கட்டால் பொய் வழக்கு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா பிரதம மந்திரி குடியிருப்பு திட்டம், ஜல்ஜீவன் திட்டம் உள்ளிட்ட மத்திய அரசின் திட்டங்களில் பயணிகளை தேர்வு செய்கின்ற நோடல் ஏஜென்சியாக மாநில அரசு உள்ளது. இந்த நோடல் ஏஜென்சி அப்படின்னா இந்த திட்டம் வந்து யாரை சென்றடையணும் அப்படிங்கிறத வந்து முடிவு பண்ணுறது மாநில அரசு அப்படிங்கிறது தான் நோடல் ஏஜென்சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது 2 திட்டம் சொல்லியிருக்காங்க மெயினாக, பிரதம மந்திரி குடியிருப்பு திட்டம், ஜல்ஜீவன் திட்டம். ஸோ பிரதம மந்திரி குடியிருப்பு திட்டம் அப்படிங்கிறதுக்கு மாற்றாக கூட நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா கலைஞர் கனவு திட்டம் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஜல்ஜீவன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சென்ட்ரல் கவர்மெண்ட் பேஸ் பண்ண திட்டம். பிரதம மந்திரி சென்ட்ரல் கவர்மெண்ட் தான், ஆனால் ஜல்ஜீவனுக்கு மாற்றாக இங்கே வந்து இது இல்லை. ஜல்ஜீவன் ஃபுல்லாகவே சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இது பண்ணுறாங்க. ஆனால் இந்த பயனாளிகளை தேர்வு பண்ணுறது வந்து மாநில அரசு கையில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அது 2 திட்டம் சொல்லியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா இந்த 5 நிதிக்குழு அதாவது இந்த ரூரல் ஏரியாவில் வந்து இது நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனால இதை வந்து முக்கியமாக கருதுகிறாங்க. கடைசியாக ஒரு நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்காணிப்பு மற்றும் உளவு பணிக்காக முதல் ஆகாய கப்பல் பரிசோதனை வெற்றி அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஏரியல் டெலிவரி ஆய்வு மேம்பாட்டு நிறுவனம் சாதனை அப்படிங்கிற மாதிரி டிஆர்டிஓ இதில் வந்து பங்கு கொண்டிருக்காங்க. அதாவது கண்காணிப்பு மற்றும் உளவு பணிக்காக வானில் மிக உயரத்தில் நீண்ட நேரம் பறக்கும் ஆகாய கப்பல் பரிசோதனையை டிஆர்டிஓ வந்து வெற்றிகரமாக கொண்டது.
புவி கண்காணிப்பு மற்றும் உளவு பணிக்காக கருவிகளுடன் வானில் மிக உயர்ந்த பறக்கும் ஆகாய கப்பல் தொழில்நுட்பம் உலகில் ஒரு சில நாடுகளிடம் மட்டுமே உள்ளது. இந்த நிலையில் அதே போன்ற ஆகாய கப்பலை ஆக்ராவைச் சேர்ந்த ஏரியல் டெலிவரி ஆய்வு மற்றும் மேம்பாட்டு நிறுவனம், அந்த ஏரியல் அப்படிங்கிற நிறுவனம் வந்து இதை உருவாக்கியிருக்காங்க. இது பலூன் வகையைச் சேர்ந்த இந்த ஆகாய கப்பல் கண்காணிப்பு கருவியை வானில் சுமார் 17 கிலோமீட்டர் உயரம் வரைக்கும் இது எடுத்து செல்லும். இதில் பொருத்தப்பட்ட சென்சார்கள் மூலம் பெறப்பட்ட தரவுகளை தரை கட்டுப்பாட்டு மையத்துக்கு பெறப்படும். இந்த ஆகாய கப்பலை இராணுவ ஆராய்ச்சி மேம்பாட்டு மத்திய பிரதேசத்தில் உள்ள ஷியாப்பூரில் நேற்று சோதனை பண்ணியிருக்காங்க. இதில் வந்து 62 நிமிடங்கள் ஆகாயத்து கப்பலை பறந்து அப்போது பரிசோதனை குழுவினர் ஆகாய கப்பலின் அழுத்தம், அவசர தரையிறக்கம் போன்ற பணிகளை செஞ்சுருக்காங்க. ஸோ இதில் நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பரிசோதனை வந்து DRDO பண்ணியிருக்காங்க. ஆனால் அது உருவாக்குனது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆக்ராவை சேர்ந்த ஏரியல் டெலிவரி மற்றும் ஆய்வு மேம்பாட்டு நிறுவனம் அப்படிங்கிறதா. ஏரியல் டெலிவரி ஆய்வு மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் தான் இந்த ஆகாய கப்பலை உருவாக்கியிருக்காங்க. இது வந்து சுமார் 17 கிலோமீட்டர் உயரம் வரைக்கும் மேலே போகும். இது வந்து ஒரு சில நாடுகள் மட்டுமே இருக்கிறது. இது வந்து இப்போ சோதனை பண்ணியிருக்கிறது, இதற்கு அங்கீகாரம் வழங்கினது எல்லாமே பார்த்திங்கன்னா DRDO அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம்.